கொடைவள்ளல் என்றால் அது எம்ஜிஆர் தான். ஒரு முறை கிறிஸ்துமஸ் நேரத்தில் சந்திரபாபுவிற்கு பட வாய்ப்புகள் ஏதும் இல்லாமல் இருந்தது. அந்நேரத்தில் சந்திரபாபு மக்கள் திலகத்தை எதிர்த்து கருத்து சொல்லி சில எதிர்ப்புகளையும் வாங்கிக் கொண்டார். கிறிஸ்துமஸ் விழாவை கூட கொண்டாட முடியாமல் சந்திரபாபுவின் குடும்பம் இருந்துள்ளது. அப்பொழுது சந்திரபாபுவின் தம்பி, அண்ணே என்ன இந்த வருடம் கிறிஸ்துமஸ் ஏதும் இல்லையா என்று கேட்க, அதற்கு சந்திரபாபு, எல்லா வருடமும் நம்மிடம் காசு இருக்கும், செலவழிக்கலாம். இந்த வருடம் ஏதும் இல்லை, கவலைப்படாதே, அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சந்திரபாபுவின் வீட்டின் கதவை தட்டும் சத்தம் கேட்டுள்ளது. யார் என்று சந்திரபாபுவின் தம்பி சென்று பார்க்க ஒருவர் கையில் அட்டை பாக்ஸுடன் நின்று கொண்டிருக்கிறார். யார் என்று கேட்க, பாபுவின் வீடுதானே இது, பாபு இருக்கிறாரா, கூப்பிடுங்கள் என்று கூற, அதற்கு சந்திரபாபுவின் தம்பி, ஆமாம் இது அண்ணன் வீடுதான், நீங்கள் யார் என்று மறுபடியும் கேட்டார். அதற்கு வந்தவர், பாபுவிடம் நான் கொஞ்சம் பேச வேண்டும், பாபுவை கூப்பிடுங்கள் என்று கூறுகிறார். உடனே தம்பி சென்று பாபுவை அழைத்து வர, சந்திரபாபு உடனே, அண்ணே வாங்கண்ணே, குஞ்சப்பன் சார் எப்படி இருக்கீங்க என்று கேட்க, அதற்கு குஞ்சப்பன், நன்றாக இருக்கிறேன், நான் நிறைய இடத்திற்கு செல்ல வேண்டும், சின்னவர் உங்களிடம் இதை கொடுக்க சொன்னார், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். குஞ்சப்பன் மக்கள் திலகத்தின் மேனேஜர். குஞ்சப்பன் சென்றவுடன் அந்த அட்டை பாக்ஸை பிரித்து பார்க்கும் பொழுது உள்ளே கேக் இருந்துள்ளது. அதில் மேரி கிறிஸ்துமஸ், ஹாப்பி நியூ இயர், வாழ்த்துக்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்று எழுதிய ஒரு சீட்டும் அதனுடன் 100 ரூபாய் தாள்கள் 5000 பணமும் இருந்துள்ளது. உடனே சந்திரபாபு தனது தொலைபேசியில் மக்கள் திலகத்தை அழைத்துள்ளார். பேசும் பொழுது மக்கள் திலகம் அங்கிருந்து, என்ன பாபு, பணம் வந்துவிட்டதா, கிறிஸ்துமஸை நன்றாக கொண்டாடுங்கள், மேலும் நாளை பட ஷூட்டிங்கிற்கு வந்துவிடு என்று கூறுகிறார். பாபுவிற்கு ஒரே குழப்பம், நம்மிடம் பணமும் இல்லை படமும் இல்லாமல் தானே இந்த இடத்தில் இருக்கிறோம், எம்ஜிஆர் நம்மளை படத்திற்கு வர சொல்கிறாரே என்று குழம்ப, என்ன படம் என்ன ஷூட்டிங் என்று கேட்டார். அதற்கு எம்ஜிஆர், நாளை RR பிக்சர்ஸின் பறக்கும் பாவை பூஜை இருக்கிறது, ராமண்ணாதான் இயக்குனர், நீ வந்துவிடு, சம்பளம் 1 லட்சத்திற்கு குறைவாக வாங்காதே, நான் உனக்கு 1 லட்சம் கொடுக்க சொல்லி இருக்கிறேன், நாளை வந்து 10,000 அட்வான்ஸை வாங்கி செல் என்று கூறியிருக்கிறார். நம்மை பற்றி தவறாக ஒருவர் பேசியும் அவர் குடும்பத்தில் விலக்கேறிய வேண்டும் என்று நேரம் தெரிந்து அவருக்கு பண உதவி மற்றும் பட உதவியும் செய்தது மக்கள் திலகம் மட்டுமே. இதனை சந்திரபாபுவின் தம்பியே ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார்.